வெற்றிவேல் முருகனுக்கு அரோரை எல்லாம் வல்ல பழனிவரை வெம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாவன் கருணா குருநாதர் அருணாபெருமான் திருவிழையே சமசம் எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற குருநாதர் எம்பெருமான் கருணை முழுதும் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமலை திருப்பண்ண மகாமந்திரத்தில் கௌமார தத்து வருஷப்படி பாடல் 920 காலன் வேல் கணை தூங்கும் பூவாளூர் தத்து திருப்பூருக்கான பாராயணத்தையும் பொருளுக்கும் பழனியாண்ட திருடி சமர்ப்பிப்போம் முருகாச்சனம். இந்த பாடலில் என்ன வேண்டுகிறார்? முருகா, இளைமாதர் கூட்டுறவில் பழநாளை கழித்து வீணாய் சென்று விடாமல் அடியனை அழைத்து அருளுபதேசம் புரிவார் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் ஆண்டருளில் பாடப்பட்ட பாடல். இந்த தலம் திருவத்துறைக்கு வடக்கில் 2 மைல் தொலைவில் இருக்குது. இந்த தலத்துக்குனா ஸ்தலபுராணம் உண்டு. இந்த தலத்தில் பாடப்பட்ட இந்த பாடலுக்கு நான் சண்டை குடிப்பு தான தாத்தன தானா தானன தான தாத்தன தானா தானன தான தாத்தன தானா தானன தனதான பாடலை பார்க்கலாம். காலன் வேல் கணை ஈர்வாழால் முன் நேர் கண்ணால் கொலைசூழ் மாபாவிகள் காமசாஸ்திர வாய்பாடு ஏணிகள் எவரேனும் காதலார்க்கும் வினாவாய் கூறிகள் போக பாத்திர மூதேவிகள் காசு கேட்டிடும் மாயாரூபிகள் அதிமோக மாலை முட்டிகள் வானூடே நிமிர் ஆணை போல் போற நேரே போர்முலை மார்பு காட்டிகள் நானா பேதகம் என மாயா மா பராக்கிகளோடே சீரிய போது போக்குதலாமோ நீ இனி வா என பரிவாலே ஆழ்வதும் ஒரு நாளே முருகா. பால் அரா திருவாயால் ஓதிய 7 நீர்க்கு எதிர்போயே வாதிசை பாடல் தோற்று 2 நாளாம் 1000 சமன் மூடர் பாரின் மேல் கழு மீதே ஏறிட நீரிடா தமிழ்நாடு ஈடேறிட பாதுகாத்த அருளாலே கூர்நிமிர் இறையோனும் ஞாலம் எத்தியது ஓர் மாதேவியும் ஆலவாய்ப்பதி வாழ்வு ஆமாறு என்னும் ஞானபாக்கிய பாலா வேலவ மயில்வீரா ஞான தீட்சித சேயே காவிரி ஆறு தெக்கிய கால்வாய் மழநாடு போற்றிய பூவாளூர் உரை பெருமாடு. பாடல் பொருள் பார்ப்போம். காலன்வேல் கணை ஈர்வாழால் முன் நேர் கண்ணால் கொலைசூழ் மாப்பாவிகள் காமசாஸ்திர வாய்ப்பாடு ஏணிகள் எவரேனும் காதலார்க்கும் வினாவாய் கூறிகள் போக பாத்திர மூதேவிகள் காசு கேட்டிடும் மாயாரூபிகள் அதிமோக மாலை முட்டிகள் வானூடே நிமிர் ஆணை போல் பொற நேரே போர்முலை மார்பு காட்டிகள் நானா பேதகம் என மாயா பராக்கிகளோடு சீரிய போது போக்குதலாமோ நீ இனி வா என பரிவாலே ஆழ்வதும் ஒரு நாளேன் வேண்டுகிறார். என்ன ஒரு இணக்கமான வேண்டுதல்! என்ன பொருள் இருக்கும்? முதல் 4 அடிகள் பார்த்தீங்கன்னா யமன் வேல் அம்பு அறுக்கும் வாழ் விஷம் இவைகளுக்கு ஒப்பான கண் கொண்டு கொலை தொழிலையே செய்ய சூழ்ச்சி செய்கின்ற மகா பாவிகள் காமசாஸ்திரத்தை அதாவது கொக்கோ சாஸ்திரத்தை வாய்ப்பாடாக கொண்டவர்கள் கருதல பாடமாக கொண்டவர்கள் ஏனியின் தன்மை கொண்டவர்கள் அல்லது கர்வ பேச்சு பேசுபவர்கள் யாராயிருந்தாலும் அவரோடு காம இச்சை நிறைந்த வினா சொற்களை வாய்கொண்டு பேசுபவர்கள் காம இன்பத்துக்கு பாத்திரம் கொள்கலனான இருப்பிடமான மகாமூதேவிகள் பொருள் தா என கேட்கின்ற மாயா அல்லது மாய சுரூபிகள் அதிக ஆசை மயக்கத்தை மூட்டுபவர்கள் ஆகாயத்தை நிமிர்ந்து நோக்கும் ஆணை போல சண்டை செய்ய நேராக போருக்கேழும் கொங்கை மார்பை காட்டுபவர்கள் பலவிதமான வேறுபாடுகளை கொண்டதான மாயைகளை செய்ய வல்ல மகா பராக்குக்காரிகளுடனே பெரிய நோக்கத்தை உடையவர்களுடனே உத்தமமான என் பொழுதை போக்குதல் நல்லதாகுமோ நல்லதாகாது. அதனால் நீ இனி என்னை வா என்று அன்போடு அழைத்து ஆழ்வதான ஒரு நாள் எனக்கு கிடைக்குமா முருகான் முதல் பதில் இருந்தார். 2வது பதில பாலரா திருவாயால் ஊதிய 7 நீர்க்கு எதிர்போயே வாதிசை பாடல் தோற்று 2 நாளாயிரம் 1000 சமன்மூட பாரின் மேல் கழு மீதே எறிட நீரிடா தமிழ்நாடு ஈடேறிட பாதுகாத்த அருளாலை கூர்நிமிர் இறையோனும் ஞானம் எத்தியது ஓர் மாதேவியும் ஆலவாய்ப்பதி வாழ்வு ஆமாறு என்னும் ஞானபாகிய பாலா வேலவ மயில் வீரா. தேவியின் முனைப்பால் நீங்காத திருவாயால் நீ பாடிய 7 வைகையாற்று நீரை எதிர்த்து போக வாது செய்த பாடலுக்கு தோற்ற 8000 சமண மதத்தை சேர்ந்த மூடர்களும் மதுரை பிரதேசத்தில் கழுமேல் ஏறவும் திருநீற்றை இடாதிருந்த தமிழ்நாடு மதுரை அதாவது மதுரை என்னும் பகுதி ஈடேறவும் தமிழ்நாட்டில் உள்ள மதுரை என்னும் பகுதி ஈடேறவும் பாதுகாத்து உன்னுடைய திருவருளாலே தனது நிமிரப்பட்ட அரசன் பாண்டியன் நெடுமாறனும் உலகெல்லாம் போற்ற நின்ற ஒப்பற்ற மாதேவி பாண்டியன் மனைவி மங்கையர்க்கரசியும் திரு ஆலவாய் என்னும் திருநகரத்தில் உள்ளவர் அனைவர்களும் நல்வாழ்வு அடையும்படி எண்ணும் திருவுளத்தில் நிறுத்தருடைய ஞானபாகிய பாலனை ஞான செல்வ குழந்தையை வேலவனை மயில்வீரனை ஞான தீட்சித சேயை காவிரி ஆறு தெக்கிய கால்வாய் மழநாடு போற்றிய பூவாளூர் உரை பெருமாடு ஞான தீட்சை செய்த பெருமாளை குழந்தையை காவிரி ஆறு நிறைந்து வரும் கால்வாய் உள்ளதும் சிறந்த மழநாட்டு பகுதியில்
சிறப்போடு உள்ளதுமான பூவாளூரில் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கும் பெருமாளே பரிவாலே ஆழ்வதும் ஒரு நாளேங்கிறார். இப்போ இந்த பாடல் ஏணிகள்ங்கிறார். ஏணிகள்லாம் உங்களுக்கு தெரியும், அதாவது ஏற்றி விடும்போது ஏற்றி விட்டு மறுபடியும் தள்ளி விட்டார், அந்த குணமுடையவர். போக பாத்திரம் அப்படின்னு ஒரு பாடம், போக பாத்திர மாமூதேவி ரெண்டும் பாடம். அதில் இருக்குது, இப்போ இருக்க டெக்ஸ்டில் போக பாத்திர மாமூதேவின்னு இருக்குது, ஆனால் மோக பாத்திரமும் பாடபேதம் இருக்குது. அடுத்தது சம்பந்தர் செய்த லீலையை சொல்கிறார், பல இடங்கள் படித்தது. அவர் சமணர் வந்து 8000 இதுவும் நம்ம பல இடங்கள் படிச்சிருக்கோம், அதையும் மறுபடியும் இருக்க பதிவு பண்ணுறாரு. ஞான பாக்கியர் அப்படின்னா சம்பந்தர் ஞான பாக்கியர் இருக்கிறாரு. ஞான பாக்கிய சம்பந்தர் ஞான தீட்சிதர் அருணகிரியாருக்கும் சிவனுக்கும் ஞான தீட்சை செய்தவர் அதை சொல்கிறாரு. அகத்தியருக்கும் ஞான தீட்சை செய்தார். நாத கார்த்திகை சேயே அப்படின்னு அது ஒரு பாடபேதம் இருக்குது. ஞான தீட்சித செய்யங்கிறதுக்கு நாத கார்த்திகை சேன்னு ஒரு பாடபேதம் இருக்குது. அடுத்தது காவிரியார் தேக்கிய காவிரி கால்வாய் பூவாளூர் திருக்கோயிலுக்கு வடக்கே ஒரு சிற்றார் ஓடுது, அது பங்குனி நதி என்னும் பெயர் கொண்டது. கயா பல்குனி எனவும் வழங்கப்படுது. அதை இந்த பாடலில் இந்த இடத்துல நம்ம குருநாதர் பதிவிடுறார். இப்போ இந்த பாடலில் காலன் வேல் வெல்லும் தொழில் உடைய வேல், விலைமாதருடைய கண்கள் காமருடைய உள்ளத்தை வெல்லும். கணை அம்பு கூர்மையானது, விடுத்தால் தான் பிறரை அடிக்கும். விலைமாதருடைய கண்களானவை இருந்த இடத்தில் இருந்தே பிறரை அடிக்கும். ஈர்வாள் அறுக்கும் வாழானது சென்று அறுக்கும். விலைமாதர் கண்கள் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அடிக்கும். ஆலமும் நேர்கண்ணம் ஆலம் அதாவது ஆலம்னா விஷம், ஆளால விஷம். விடம் உண்டாரை கொள்ளும். விலைமாதர் கண்கள் கண்டாரே கொள்ளும். காம சாஸ்திர வாய்ப்பாடு இணைகள். வாய்ப்பாடுனா ஏடு பாராமல் சொல்லும் பாடம், நூல்கள் இல்லாமல் கேள்வியால் படித்த பாடம். காமசாஸ்திர நூல்கள் வாயிலாக கல்லாது, அதாவது காமசாஸ்திரத்தை நூல்கள் வாயிலாக கல்லாது பழக்கத்தாலே கற்றவர்கள் இடைமாதர்கள். காமூரி தம்முடைய காமசாஸ்திர கலையினை ஏணியாக வைத்து ஏற விட்டு பின்னர் வருத்துவார். அறிவு நூல் அருள்நூல்கள் கற்றவர்கள் தாம் கற்றதை ஏணியாக வைத்து பிறரை ஏற்றி பர்ந்தாவை காப்பாற்றுவார். இது அப்படி எதிர்மறை. போக பாத்திரம் மாமூதியர்கள். மோக பாத்திரம் அப்படிங்கிறது பாடமான மோகத்தை வெடிப்பதற்கு இடமாக உள்ளவர்னு பொருள். ஆனால் இந்த இடத்துல மூதேவி திருமகளின் முன் பிறந்தவள், அழகு இல்லாதவள், தீய பேற்றிற்கு அதிதேவதை. போக பாத்திரம்னா அனுபவத்திற்கு துணையாக இருப்பவள். காசு கேட்டிடும் மாயாருகள். அருளை கருதாது பொருளை கருதி தன்னுடைய உடல் சுகத்தை விலை பேசுபவர் விலைமாதர்கள். பொருளை பற்ற கருதி பல மயக்க வித்தைகளை பெறுபவர்கள். அதிமோக மாலை மூட்டிகள். மாலைனா மால் மயக்கம், மோக மயக்கத்தை விட்டுபவர்கள். மாயா மா பராக்கிகளோடு சீரிய போது போக்குதல் ஆகும். பராக்குனா கவனமின்மை, கவனமாறு. சீரிய போது போக்குதல் சிறந்த பொழுதை கிடைத்து. இந்த உடம்பு, இந்த மனித உடம்பு மிக மிக அருமையினும் அருமை. பிறப்பின் நோக்கம் வந்து இனி பிறவாமையாகும். அந்த பிறவாமையை பெறுதற்குரியது மனித பிறப்பு. எத்தனையோ காலம் ஈட்டிய நற்பயனால் வருவது இந்த மானுடம். அண்டசம், சுவேதசம், உர்பீசம், சராயுசம் என்ற 4 வகை பிறப்புகளில் மாறி மாறி பிறந்து இறந்து இந்த மனித உடம்பு எடுப்பது கடலை கையால் இந்தி கரை சேருமாறு. அண்டசம், சுவேதசங்கள், உற்பிச்சம், சராயுசத்தோடு எந்தரு நாள் 84 100 1000 தான் உண்டு பல் யோனி எல்லாம் ஒழித்து மானுடத்து உதித்தல் கண்டிடல் கடலை கையால் நீந்திரன் காரியங்கள். சிவஞான சித்தியார் சொல்றார். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அருதும்பாவையார். எண்ணறிய பிறவிதான் மானுட பிறவிதான் யாதினும் அரிதறிது காண் இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யாது வருமோ அறியல் என்பர் தாய்மான சபைகள். பெருதற்கரிய பிறவியை பற்றும் பெருதற்கரிய பிராணடி பேனார் என்பார் திருமூலர். நமது வாழ்நாள் மிகவும் சிறந்தது, பொன்னானது, ஒவ்வொரு கணமும் விலை மதிக்க முடியாத மாணிக்கம். சிறந்த இந்த உடம்பையும் உயர்ந்த வாழ்நாளையும் வீணில் கழித்தல் கூடாது. பயனுடையதாக புரியணும், கழிக்கணும். களியாடலும் வீண் பேச்சுக்களும் பம்பூரைகளிலும் வழக்காடுதலும் முடியும். நாளை கழிப்பது பேதமை. காமதேவனின் பாலை கமரில் விடுவது மாதிரி தனியே இருந்து இதை சிந்திக்கணும். பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரே ஈசன் கீழ்கணக்கில் எழுதலாம். சென்ற வாழ்நாளை மலையளவு செம்பொன் கொடுத்தாலும் திரும்பாடுதல் இயலாது. இப்படி சிறந்த நேரத்தை பொழுது போகவில்லைன்னு பாடும் பொழுதுன்னு சொல்லி அல்லல் விடுறாங்க மக்கள். சிலர் வீண் பொழுது கிடைக்கிறாங்க. சேக்கிலார் சொல்வார், நின்றாலும் இருந்தாலும் பிறந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் மயின்றாலும் விடித்தாலும் இமைத்தாலும் மன்றாடு மலர்பாதம் ஒருபோதும் மறவாமல் குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் உடம்பிக்கார்கள். இதுக்கு பல கருத்து இருக்கு, நிறைய இதுக்கு சொல்லிட்டே இருக்கலாம். அதாவது அரிதாக வைத்த வாழ்நாளும் பயனுள்ளதாக அமைச்சிடணும். துன்பத்தையே விளைத்து நரகத்தில் அடுத்த விலைமாதர் கூட்டுறவுல பொழுதை கடிக்கக்கூடாது. அடுத்தது பாலரா திருவாயால் ஓதிய 7 நீர்க்கு எதிர்போய் வாதுசை பாடல் தோற்ற இருநாளாம் 1000 சமன் மூடர் பாரின் மேல் கழுமீதே எழுதுகிறார். பாலரா வாயார்னா திருஞான சம்பந்த பெருமான்.
இரு நாளாம் 1000 சமணர்கள், அறிவில்லாத 8000 சமணர்கள். சமணர்கள் வாதில் அவர்களை தோற்கடித்து செய்த வரலாறு, அவர்கள் தோற்ற வரலாறு பல இடங்களில் படிச்சிருக்கோம். திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் அற்புதமான ஒரு பாட்டு. எள் அத்தனை வருந்து உருவசிக்கும் இறங்கி பறந்து சிறுவண்டி எக்கி குழைந்து மணித்துவர்வாய் இதழை குளித்து விரித்தெழுந்து தூளி துடைத்து குடிபெயர்ந்து தொட்டில் உதைத்து பெருவிரலை சுவைத்து கடைவாய் நீரோடுக தோழின் மகரக்குடி தழுவ தவள வெள்ளத்தவிழ்ந்து குறுமூறல் விளைத்து மடியின் மீதிருந்து விம்மி பொறுமி வம்பார்த்து வேண்டும் உமையாள் கடவமுனை வெள்ளத்து அமுது உண்டு அகமகிழ்ந்த மழலை செல்வா வருக வருகை வளரும் கடவ குறுமை முலை வெள்ளிக்கணவா வருக வருக என்பார். நுவர் வித்தகமாகும் என்று உமை மொழியில் பொடி பாலை உண்டிரு நுவல் வேண்மைப்பான பாலன் என்றும் இளையோன் பக்திருப்போல் பலவித நல் கற்படந்த சுந்தரி பயில்தறி வெற்பு தரும் செலுங்கொடி பனைமுலை மெத்த பொதிந்து பண்புறுகின்ற பாலை பலதேசம் எச்சத் தெரிந்த செந்தமிழ் பகர் என இச்சித்து உகந்து கொண்டருள் பழனியில் வெற்பில் திகழ்ந்து நின்றருள் தம்பிரானே பழனி திருப்போல். இது பல இடங்களில் நம்ம திருஞான சம்பந்த பெருமானுடைய பராக்கிரமத்தை படிச்சிருக்கோம். அதுதான் இந்த பாட்டையும் சொல்றாரு. நீரிடா தமிழ்நாடு ஈடேறிய பாதுகாத்தருளாலே கூர்நிமிர் இறையோனும் ஞானம் ஏற்றியது ஒரு மாதேவி ஆளவாய் பதி வாழ்வாமாறு என்னும் ஞான பாக்கிய வாழாங்கிறோம். திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் நோக்கத்தால் உடல் கூணும் உள்ளக்கூணும் நீங்கி மீண்டும் சைவனாக மாறிய பாண்டிய மன்னனுக்கு திருஞான சம்பந்த பெருமான் திருநீர் கொடுத்தார். அவன் அதனை இருகரத்தும் ஏந்தி அணிந்து இன்புற்றான். அதனை கண்ட மக்கள் அனைவரும் திருநீரிட்டு சைவனானாங்க. தென்னவன் தனக்கு நீர் சிறப்புற செல்வர் என்றார் முன்னவன் பணிந்து கொண்டு முழுவதும் அணிந்து நின்றான் மன்னன் நீர் அணிந்தான் என்று மற்றவன் மதுரை வாழ்ந்தார். துண்ணி நின்றார்கள் எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார்கள் பெரிய புராணத்தில். இதுக்கு நிறைய பாட்டுக்கு பெரிய புராணம் சொல்லிட்டே இருக்கலாம். ஞான பாக்கிய வேளா ஞான தீட்சித செய் வழியினில் வாழ்நாள் வாழ் ஞான போதக பரவ சுவாமி பரோதய வயதியில் வேலாயுதம் வரையெங்கும் ஆனாயினார் திருப்பொழு. சுவாமிக்கு ஒரு தூர்த்தர் எந்தையர் வரிநாக தொடையார்க்கு புகந்து ஒரு சிவனியான பொருள் விட்டும் உண்டக அழகோன் என்பார் திருப்பொழு. எல்லோருக்கும் அருள் குருநாதராக விளங்கி தனக்கு குருவாக யாரையும் இல்லாத பரமகுருநாதன் முருகவை காவிரி ஆறுதக்கிய கால்வாய் மா மழநாடு போற்றிய பூவாடு உரை பெருமாள். மழநாடுங்கிறது கொல்லிமழவன் ஆண்ட நாடு என்பது பெரிய புராணம் சொல்லுது. பண்டைய காலத்தில் பூக்கள் நிறைந்த காட்டுப்பகுதியாக இந்த தலை இருந்தாலும் பூவாளியூர்னு அழைக்கப்பட்டு இப்போ மருவி பூவாடுன்னு அடிச்சு. இங்குள்ள திரு மூலநாத சுவாமி ஆலயத்தில் அருள்பாலிக்கும் இறைவனுடைய பேர் திரு மூலநாத சுவாமி. இறைவி பேர் வந்து குங்கும சௌந்தரியம்பாள். ஆலயம் கிழக்கு திசை நோக்கி இருக்கு. இறைவன் திருச்சூற்றின் தென்புறம் நர்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, மேல்புறம் அண்ணாமலையார், தெற்கில் சிவதுர்கை திருமேனிகள்லாம் இருக்குது. ஆலயத்தின் திருச்சுற்றின் தெற்கில் நால்வர் மற்றும் நியாயன்மார்களின் திருமேனிகள் அழகுற அமைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக நால்வர் வரிசை என்பது சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசன் இருக்கும். ஆனால் இங்கு மாணிக்கவாசர், சுந்தரர், சம்பந்தர், திருநாவுக்கரசர் என்ற வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கு. காரணம் தெரியல. நாயன்மார் வரிசைக்கு எதிரே மகாலிங்க மூர்த்தியுடைய தனி சன்னதி இருக்குது. தனிச்சந்தியில் ஆறுமுக பெருமான் வள்ளிதேவனோட அழகு திருக்கோலம் மூன்று அருள்வாளிக்கிறார். திருச்சி லால்குடி நெடுஞ்சாலையில் லால்குடியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த தலம். இந்த தலத்து பெருமான் வேண்டிக்கிறார். முருகா இளைமாதர் கூட்டூரில் வாழ்நாடு கிடைக்காமல் அடியனை அடித்து அருணோபதேசம் புரிவாய் என்று வேண்டிக்கொள்ள பாடல் மணியாண்டம் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம். பூவாடூர் அமர் பெருமாள் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம். அவர்களுக்கு 19 வெற்றிவேல் முருகனுக்கு குருநாதர் அருணா பெருமாள் தமிழே சமம் சென்றோம். முருகாச்சரம் முருகா 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 பழனாபுரி இறைவனுக்கு அரோகர பழனியான திருப்பாதம் சமர்ப்பணம் முருகா முருகா முருகா.